இந்த ஃப்ளாட் தான் இப்போ ஜாம் ஆகிக்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டி இங்கே நிற்கிது. எவ்வளோ பேர் அடுக்கு மாடி பார்த்தீங்களா? இந்த ஃப்ளாட் தான் விளையாடுற பசங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. இதில் தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து லோடியாக இருக்கிறோம். இதாக இருக்குது வண்டி, நம்ம வண்டி டாடாசி டிரைவர் நான் தான். எவ்வளோ பெரிய பில்டிங். வந்தாச்சு, வந்து உக்காந்தாச்சு. இந்த மாதிரி பில்டிங்கில் வந்து இது மாதிரி வந்து உட்காந்து எடுக்கிறோம். சிங்கப்பூர்லோட இல்லை, தமிழ்நாட்டில் இருக்குது. கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கோம். நம்ம வந்த பில்டிங்கை பார்த்தீங்களா? நம்ம வண்டி எங்கே நிற்கிதுன்னு. பிரபு என் பேர். இது என்ன வருஷம்னா 2023 10ஆவது மாதம். இந்த பில்டிங் கீழே நம்ம உட்காந்துருக்கோம். இல்லைங்களா? பசங்க விளையாடுறதுக்கான இடம் எல்லாமே இருக்குது. விளையாட்டு பொருள், இது மைதானம், இந்த பசங்க விளையாடக்கூடிய இடம், இதெல்லாம் பசங்க விளையாடக்கூடிய இடம். அழகாக இருக்குங்களா? இந்த பில்டிங்கெல்லாம் பார்க்கும்போது தலையே சுற்றுது. இதுக்குள்ளெல்லாம் நம்ம வருவோமா நினச்சா நம்ம வந்து ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கோம். பார்த்தீங்களா? பிரபுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதா? கார்பெண்டர் வேலை செஞ்சுட்டு இருந்தவன் இப்போ டிரைவிங் வந்து இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருச்சு. போகும்போது என்னத்தை தூக்கிட்டு போக போகிறோம்? ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம். நம்ம சொத்தே நம்ம இதுதான். யாருக்காண்டி பயப்பட வேண்டாது, யாருக்காண்டி நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. நம்ம ஹாப்பியாக இருக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். எப்போனா நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கொண்டாட்டிலாம் நம்ம இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து சுற்றி காமிக்கணும். அப்போ தான் கோபமாக இருந்தாலும் கொஞ்சம் கூலாவா. அதுக்கு தான் இப்போ டிரைவிங் வந்து எல்லாத்தையும் சென்னையெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கேன். இது உரக்கடம் பக்கத்தில் இருக்குது. ஆமாம், அங்கே ஒரு பில்டிங் தெரிஞ்சுங்களா? சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ண இந்த பில்டிங்கில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குங்க. சரி, நம்ம ஊரில் இருக்க வீடு குடிசை வீடும் சின்ன வீடு, சின்ன மெத்தடுக்காரெலாம் பில்டப் பண்ணிக்கிறான். அப்போ இந்த வீட்டெல்லாம் பார்த்தோன்னா அவன் அவ்வளோதான் நாட்டுக்கு தலை சுற்றி வந்துடுவான் நாட்டுக்கு. தம்மா துண்டு வீடு கட்டினவனே அவ்வளோ பில்டப் பண்ணுறான். இம்மா பெரிய வீடு கட்டினவங்களாம் என்ன சொல்கிறது சொல்லு? சரி, ஸ்லோ மோஷனில் வரேன் உங்களுக்காண்டி. ஸ்லோ மோஷன். உங்களுக்காண்டி தான் இந்த ஸ்லோ மோஷன். ஸ்லோ மோஷனாக வர பார்த்தீங்களா? வீடாக பாருங்கள், மிரண்டு போயிடுங்க. செல்லு கேமராவே பிடிக்க முடியல, அவ்வளோ பெரிய வீடாக இருக்குது இங்கெல்லாம். இதெல்லாம் சொத்துங்க. என்னைக்கு வயசாகும், நமக்கு இன்றைக்கி இப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி ரொம்ப வேறு மாதிரி இருந்தேன், இப்போ வேறு மாதிரி இருக்கேன். நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது. எடுத்து வச்சா பார்த்துக்கலாம், எந்த நாளாக இருந்தாலும். என்ன சொல்கிறது? நம்ம பிள்ளைங்க பார்க்கும், நம்ம அப்பா இப்போலாம் இருந்திருக்காருன்னு. எனக்கு கல்யாணம் ஆகலை, நல்லா வக்கீல் படிக்கிற பொண்ணாக கிடச்சா சந்தோஷமாக இருக்கும், கெத்தாக இருக்கலாம். அம்மா இல்லை, அப்பா இருக்காங்க. ஓகேங்களா?
பார்க்கை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த பார்க்கில் விளையாட்டு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது எனக்கு. என்ன தான் பெரிய வயசானாலும் அந்த ஆசைகள் போக மாட்டேங்குதே. நல்லா இருக்கேண்ணா. ஓகே தான். கொஞ்சம் அழகாக தான் இருக்கேன். என்ன பவுடர் கொஞ்சம் அடிக்கல, முகம் கொஞ்சம் இதாக இருக்குது. பவுடர் அடிச்சிடல, பவுடருக்கு அடிக்கணும். அடிக்குது ஜினுசா ஒரு மட்டம் பறக்குது செடியத்தான் விட்டு திறக்குது. வீடெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஓகே, அவ்வளோதான். ஜம்முன்னு உக்காந்தாச்சு. இதோட என்னடா வாழ்க்கை தேவை? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும், சுற்றி பார்க்கணும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாலும் சைக்கோ மாதிரி ஆகிடுவாங்க, பைத்தியம் மாதிரி ஆகிடுவாங்க. இந்த மாதிரி இடம்லாம் வந்தால் ஓ இப்படியும் இருக்குதா நமக்கு. சில பேர் பேசுவாங்க ரொம்ப அறிவாளியா, எனக்கு எல்லாம் தெரியும்னு. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இன்னும் பார்த்தா தான் தெரியும். அப்போ நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குடான்னு. இன்னும் ஏர்போர்ட்டுக்கு போகணும், இன்னும் நிறைய இடம் இருக்குது. விஜயகாந்த் மண்டபம்லாம் பார்த்தேன், அதெல்லாம் பார்த்தேன், இன்னும் மிரண்டுட்டேன். நிறையா இருக்குன்னு நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது போல இருக்குது. கற்றது கையளவு கல்லாத உலகளவு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைன்னு புரிய வருது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருக்காரா, அவர் தான் இந்த இடத்துக்கு எல்லாம் இன்சார்ஜ். நம்மளை அங்கே இங்கெல்லாம் சுற்ற விட முடியாது, ஓரளவுக்கு தான். நம்ம டிரைவருங்கெல்லாம் சுதந்திரமாக இந்த இடத்துல உட்காந்துருக்கணும். இது யாரெல்லாம் இங்கேருந்து உட்கார முடியாது, எல்லோரும் இங்கே வர முடியாது உள்ளலாம். இந்த கம்பெனிக்குள்ளெல்லாம், இந்த பில்டிங்குள்ளெல்லாம் எல்லோரும் உள்ளே நுழைய முடியாது. நம்ம டிரைவர், அதனால் நமக்கு பர்மிஷன் கிராண்டட், ஃபோனு கிராண்டட், எங்கேயுமே நமக்கு மாசுடா. பிரபுக்கு எங்கேயும் லக் இருக்குடா. கண்டிப்பாக நல்ல பொண்ணாக காமிக்கணும், வைக்கணும் பிடிச்ச பொண்ணா. பார்ப்போம். கடலில் படைத்தவன் துணை இறக்க அடுத்தவரின் துணை இருக்கும்போது எதுக்கு என்பது. மரத்தை வச்சும் தண்ணி ஊற்றுவான், சீக்கிரம் ஊற்றினா நல்லாயிருக்கும். ரொம்ப மனசு ஏங்குது. லெஸ்ஸாக வாக்கிங் மாதிரி போவோம். எவ்வளோ நேரம் தான் இங்கேயே உட்காந்துருக்குறீங்களா? நம்ம உட்காந்த சேரு தான் நல்லா இருக்குங்களா? உட்காந்து அப்படியே போகிறோம். புதுசாக ஒரு வெக்கை தினுசா தினுசா ஒரு காதலும் மலருது. இது இங்கெல்லாம் வரும்போது நமக்கு இன்னும் வயசு கம்மியாகிற மாதிரியே இருக்குது. எனக்கு கூட இருக்கான மாதிரி தெரில. நம்ம வண்டியாண்ட வந்துட்டோம். இதுதான் ஃப்ளாட். செல்லு கேமரா சரியில்லை நீங்கள். ஓகே பாய்ங்க. எல்லாம் ஃபுல்லாகுது, மெமரி கார்டே ஃபுல்லாகுது. என்ன பண்ணுறது தெரில, பார்ப்போம். இங்கே ஒரு அண்ணன் நடந்து போயிட்டுருக்காரு. அவரை பார்த்தா தமிழ் ஆள் மாதிரி தெரில, இது சிங்கப்பூர் ஆள் மாதிரி தெரிறாரு. இங்கே எல்லாம் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க. நான் மட்டும் தமிழ் ஆள் மாதிரி இங்கிலீஷ் எல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே மொத்தமாக பாலிஷ் பண்ணணும். இதுதான் பார்க், முழு பார்க்கு பார்த்துக்குங்க. முழு பார்க். நம்ம பிள்ளைங்களாம் இதெல்லாம் விளையாடணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். பில்டிங்கை பார்த்தீங்களா? பார்க்காட்டி பார்த்துக்குங்க. நிமிந்து தான் பார்க்கணும், குனிஞ்செல்லாம் பார்க்கவே முடியாது. என் முகத்தை காட்டினா நம்ம பில்டிங்கை நீங்கள் பார்க்க முடியாது. அங்கே தான் என் முகத்தை காட்டல. இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அழகாக இருக்கு, ஏன் சூப்பராக இருக்குது இந்த பில்டிங். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பில்டிங். இனிமேல் எனக்கு இன்னும் பயமாக இருக்குது, அப்படியே தலையில் விழுந்துருமான்னு பயமாக இருக்குது.
சரி ஒரு ரவுண்டு சுற்றிடுவோம். ஒரு ரவுண்டை சுற்றிட்டா ஒரு ரவுண்டை சுற்றிடுவோம். இதுதான் நம்ம இருக்கிற பில்டிங். தலை சுற்றுது. பாய், see you.